ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷலில் ஒரு சட்னி அல்லது தொகையல் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது பண்ண போகிறேன். அதை வந்து அவங்க பச்சையாக அப்படியே தான் பண்ணுறாங்க, பட் நான் வந்து வறுத்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு இதுவுமே நான் ஒரு 20 மிளகாய் போட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கிற அளவுக்கு தகுந்த அளவு போட்டுக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் ஈஸியாக அடுப்பில்லாமையே பண்ணிடலாம். எனக்கு டேஸ்ட்டுக்கு இது கொஞ்சம் வறுத்து பண்ணணும்னு தோணினதுனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. இந்த ஹீட்டில் அதை நான் வறுத்துக்கிறேன். பச்சையாக ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பச்சை வெங்காயமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக ட்ரை பண்ணுவோம். அது கூட இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிறதுனால தேங்காய், திருகின தேங்காயாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா அந்த திருகின தேங்காயை போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ட்ரை சில்லி, இது கலருக்காக போட்டுக்கிறாங்க. இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது. இது நான் ஜாருக்கு பார்த்துக்கிட்டேன். இது கூட அவங்க வந்து கேரளாங்கனால தேங்காய் எண்ணெய் விட்டு அரைக்கிறாங்க. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம், அவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி தேவை இருக்காது, நம்ம விட்டுற அந்த தேங்காய் எண்ணெயே போதுமானதாக இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இது வந்து நம்ம ஊரில் தேங்காய் சட்னியாக பண்ணுவோம், தேங்காய் தொகையல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம் தேங்காய் தொகையில். அதுவே சில பேர் வெங்காயமும் சேர்ப்பாங்க. இதையே அவங்க ஊர் ஸ்பெஷலாக சம்மந்தி அப்படிங்கிற பேரில் அவங்க இது பண்ணுறாங்க. ரீசெண்டாக பிக் பாஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஸ்பெஷல் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷல் சம்மந்தி அப்படிங்கிற பேரில் எல்லோரும் இது ரெடி பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து இதை வந்து அம்மியில் வச்சு அரைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட. இதோடைய மெயின் திங் வந்து குறைன்னு அரைக்கணும், அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.